இது எங்கள் வீட்டில் இருக்க நியூ லாண்ட்ரி பேஸ்கெட். ஃபுல்லாக உப்பு கரை படிஞ்சிருக்கு. அதை எப்படி கிளியர் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தூக்கி போடக்கூடிய எலுமிச்சம்பழமாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் கரை கம்மியாக இருக்கனால 2 எடுத்திருக்கேன். கரைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு மைல்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு லைட்டாக டிப் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லோ கலரில் கரை வர்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எல்லோ கலர் கரை வருது அப்படின்னாலே அது உப்பு கரை தான். 1 or 2 டைம்ஸ் கப்பில் தண்ணி வச்சு டிப் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸோ மற்ற ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கிறத விட இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். பிகாஸ் இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால ஸ்க்ரப்பர் ரொம்ப ஸ்க்ராச்சஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது ஸோ அதில் ஸ்க்ராச்சஸும் விழுகாது. ஃபுல்லாக கழுவிட்டு வெயிலில் வச்சு காய வைக்க வேண்டாம், நிழலில் வச்சு காய வச்சுட்டு பாருங்கள். புது பேஸ்கெட் மாதிரி இருக்கும். ஸோ டிப்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.